வணக்கம். நான் உங்கள் ராகவகுமார். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போறது ஆலி அப்படிங்கிற ஒரு படம். இது சரத்குமார் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. மாதவ் ராமதாசன் அப்படின்ற ஒரு மலையாள இயக்குனர் இந்த படத்த வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து இந்திரஜித், ஜெகதீஷ் அப்படின்றவரு முக்கியமான கேரக்டர்ல வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நாம வந்து பார்க்கலாம். நம்ம சரத்குமார் வந்து நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போட்டு கட்டுற வேலையை வந்து பார்க்குறாரு. போட்டில் ரிப்பேரு, போட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன தாதாவும் கூட. இப்படி பண்ணிகிட்டு இருக்கப்போ இவருடைய பொண்ணை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறாரு. இன்சர்தேஜின்னு கூட படிக்கிற ஒரு பையன். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு வந்து பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தூக்கிட்டு போய் நேராக கொண்டு போய் அவருடைய போட்டில் வந்து மரத்தை வச்சு நிறைய சித்திரவதை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தை சித்திரவதை பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இவரை போய் அடிச்சுட்டு தப்பிக்க போகிறாரு. நம்ம இந்திரஜித் இருந்தாலும் இந்திரஜித்தை மறுபடியும் கட்டி போடுறாங்க. இந்த டயத்தில் வந்து நேவிக்காரங்க அந்த போட்டை வந்து செக் பண்ணுறாங்க. இப்படி கதை போயிட்டுருக்கு. இதில் வந்து இவர் என்ன தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒரு கதை. ஒரே போட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம். அதை இம்ப்ரெஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க மாதிரி தெரியுது. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போய் கொண்டு போய் போட்டில் வைக்கிற வரைக்கும் இந்த படம் வித்தியாசமாக ஏதோ படத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணுது. ஆனால் போக போக இந்த படத்தில் வந்து பெரிய அளவில் ஒரு வலுவான விஷயங்கள் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் வேணும் மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ளும் எந்த வசனங்களும் இல்லை. வசனங்கள் இல்லாமல் இருக்கிறது கூட நல்ல விஷயந்தான். ஆனால் வசனங்களே இல்லாமல் 2 பேர் மட்டும்தான் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற போது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நம்மளால் ரசிக்க முடியல. அது வந்து ரொம்ப வந்து ஒரு நம்மளோட இவங்க இப்படி தான் என்னடா இந்த படம் வந்து இப்படி போயிட்டே இருக்கு, ஏதாவது ட்விஸ்ட் வருமா, ஏதாவது வருமா அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு கடத்திட்டு போகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. அவர் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அடுத்து இவர் தப்பிக்க முயற்சி பண்ணணும்ல, தப்பிக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்ல. அப்போ பேசினா தானே முடியும், வெளில வந்து கத்தினா தானே முடியும். ஆனால் வந்து இவர் வந்து அதுக்கான முயற்சிகள் பெருசாக எதுவும் பண்ணலை. கடைசியில் வந்து அந்த படம் வந்து வேறு ஒரு கன்க்ளூஷனோட முடிச்சிட்டாங்க. 75% இந்த படத்தை நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்தில் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம வந்து பெருசாக ஒன்றும் நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதை இம்ப்ரெஸ் பண்ண இந்த படத்தில் எந்த ஒரு காட்சிகளுமே அதிகமாக இல்லை. நான் ஒரு போட் மெக்கானிக், ட்ரையல் பார்க்க வந்தேன் சார். இந்திரஜித் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு எந்த வேலையுமே இல்லை. அவங்க முதல் காட்சியில் வர்றதும் நடுவில் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போகிறதும் சரி, இந்திரஜித் வந்து நல்லா ஒரு முயற்சி எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருந்திருக்கலாம். அதாவது அப்பாவுடைய பாசத்தை அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஏன் இந்த அப்பா வந்து இந்த பையனை வெறுக்கிறாரு, இந்த பையன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேவை இந்த படத்தினோட திரைக்கதைக்கு. ஆனால் வந்து இதில் வந்து அவங்க அதிகமாக பண்ணலை. ஆனால் படத்தில் வந்து கதைகளும் திரைக்கதைகளும் வந்து இந்த மாதிரி இருந்தால் கூட டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். நம்மளுடைய ஆஸ்கார் வின்னர் ரசல் பூக்குட்டி வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம சவுண்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதாவது எந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டு வந்து அசையும் தெரியுமா, அப்போ விதமான ஒரு சவுண்டு வரும். அப்போ சவுண்டு வர்றதுக்கும் போட்டு மூவ் ஆகிறதுக்கும் இருக்கக்கூடிய சவுண்டோட வித்தியாசம் அதில் தெரியுது. அதே மாதிரி அந்த மீன்கள் துள்ளி வர்றதும் அது ஒரு சின்ன ஒரு மைனூட்டான அந்த ஒளிப்பதிவு கூட அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கடலுடைய அலையினுடைய ஓசைகள், அதாவது வந்து பகல் நேரத்தில் எப்படி இருக்கும், நைட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேறுபடுத்தி நம்மளால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சவுண்டுலையுமே அவருடைய ஆணித்தனமான அழுத்தமான பதிவு இருக்குது ரசல் பூக்குட்டிக்கு. கண்டிப்பாக இது வந்து ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை விட கேமரா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓப்பனிங் காட்சியில் வந்து ரொம்ப லாங் ஷாட்டில் வந்து ஒரு நடுக்கடலில் வந்து போட்டை காட்டுறாங்க. அது என்ன நம்ம பார்க்குறதுக்குள்ளேயே வந்து அது பார்க்குறதுக்கே அந்த டைட்டில் முடியும் போது தான் மெதுவாக தான் அது நம்ம அப்படியே மெதுவாக ஓப்பன் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 30-32 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஊமை விழிகள்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் ஒரு சின்ன புலியிலேருந்து பின்னாடி பெரிய போலீஸ் ஜீப்பெல்லாம் வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதை விட இன்னொரு அதே மாதிரி ஒரு வெர்ஷனில் ஒரு ஒளிப்பதிவு வந்து இங்கே இதில் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருக்குது. பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய இடங்களில் பின்னணி இசை இல்லாமல் அழுத்தமாக போயிட்டு இருக்கிறதும் நல்லாயிருக்கு. என்ன ஒரே குறை, படத்தில் வந்து கதையும் திரைக்கதையும் அவ்வளோ வலுவாக இல்லை. கதை இருக்குது, ஆனால் அதுக்கான வலுவான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த திரைக்கதைக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்பம் தான் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை வந்து தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பெரும்பாலும் கொஞ்சம் வன்முறைகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சில பேர் வன்முறை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகவகுமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.